காதல் எனும் சிறையினிலே. அபிநயா பேருக்கு ஏத்தது மாதிரி ரொம்ப மென்மையான பொண்ணா இருந்தா. அவளுடைய நிறமும் அவளோட மனம் போலவே ரொம்ப வெண்மை. சிறையிலிருந்து அன்னைக்கு தான் அவளுக்கு விடுதலை. பெண் சிறை காவலர்கிட்ட மௌனமா அமைதியா வந்து நின்னா அபிநயா. அவளை பார்த்த சிறை காவலர், இப்போ நீ வெளி உலகத்தை பார்க்க போற அபிநயா. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு இங்க நீ இருந்தப்போ உன்னோட நல்ல நடத்தையால உனக்கு 6 மாசம் கடுங்காவல் தண்டனையிலிருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து நீ வெளியில போய் என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியல. ஆனா இனி எந்த தப்பும் பண்ணாத அபிநயா. அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். உழைச்சு சம்பாதி என்ற காவலர் பக்கத்தில் இருக்கும் கான்ஸ்டபிளை பார்த்தார். அந்த கான்ஸ்டபிள் கையில் இருந்த அபிநயாவின் 6 மாத குழந்தையை அவளிடம் ஒப்படைத்தார். அதை ஆசையோடு பெற்றுக்கொண்ட அபிநயா குழந்தையோட கை விரல்களை மெல்லமா பொக்கிஷமா தடவி பார்த்தா. முகத்தை கூர்மையா பார்த்தா. இந்த முகம் அவளுக்கு ஒரு கர்ண கொடூரமான முகத்தை நினைவுபடுத்துச்சு. காத்துல குழந்தையோட மேலிருந்த வெள்ளை போர்வை நகர அந்த குழந்தையை மார்பில் வேல் போன்ற ஒரு பெரிய மச்சம். அதை பார்த்தவளுக்கு மனசெல்லாம் வேதனையில புழுங்கியது. அவசரமா அந்த போர்வையை எடுத்து குழந்தையோட உடலை முழுவதுமா மூடினா. மெல்லமா காவலரை நிமிர்ந்து பார்த்தா. அவர் தன்னோட கையில இருந்த கொஞ்சம் பணத்தை அவ கையில கொடுத்துட்டு, இது நீ இங்க இருந்தப்போ வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்ல இருந்தும் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்தாரு. வேலை செஞ்சு கிடைச்ச பணத்தை வாங்கின அபிநயா காவலர் கொடுத்த பணத்தை மறுத்துட்டா. அவர் எவ்வளவு சொல்லியும் அவ வாங்கவே இல்லை. எனக்கு இது போதும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வெளியே கிளம்பினா. ஒரு நிமிஷம் அபிநயா, இப்போ நீ எங்க போவ, எங்க தங்குவ, உனக்கு இங்க யாரு தெரியும் அப்படின்னு கேட்டாரு. விரக்தியோட அதை கேட்டு புன்னகைச்ச அபிநயா, எனக்கு எதுவுமே தெரியல மேடம். ஆனா கையில கொஞ்சம் பணம் இருக்கே, இதை வச்சு ஏதாவது ஒரு சின்ன வீடு பார்த்துக்கிறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கைத்தொழில் இங்க நிறைய கத்திருக்கேனே அப்படின்னு சொல்லி அவ மெல்லமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனா. சிறைச்சாலிருந்து வெளியில கால் எடுத்து வச்சவ ஆகாயத்தை பார்த்தா. நல்ல சூரிய வெளிச்சம். அந்த ஒளியில குழந்தை மேல பட்டதும் அது கொஞ்சம் சினுங்குச்சு. போர்வைய குழந்தை உடல் முழுவதும் மூடினவ தன்னோட புடவை தலைப்பால எடுத்து குழந்தைக்கு முக்காடும் போட்டுக்கிட்டா. குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அதை பார்த்தவளுக்கு தன்னோட உலகமே கையில இருப்பது போல இருந்தது. மெதுவா அந்த இடத்தை விட்டு கிளம்ப நினைச்சவ ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ந்து இங்கேயே நின்னா. காரணம், அங்க அவளுக்காக 2 பெரிய கார்கள் காத்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தவளுக்கு உடம்பெல்லாம் அந்த வெயில்ல வேர்த்துச்சு. ஒரு காரோட வெளியே சிங்கம் கர்ஜிப்பது போல நின்றுட்டு இருந்தான் ஆதித்யவர்மன். அவனை பார்க்கவே அவளுக்கு ரொம்ப பயமா இருந்தது. கண்கள்ல அவ்வளவு கொடுமை. அவனுடைய உடலும் பார்வையும் அவளை விட்டா கடிச்சு திங்கிறது மாதிரி நின்றுட்டு இருந்த அந்த உருவத்தை பார்த்தப்போ நெஞ்சமெல்லாம் பிளவுபட்டது போல வலிச்சது. குழந்தைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. பார்வைய கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா. அங்க இன்னொரு பெரிய கார் அவளுக்காக காத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வெளியில அமுதவள்ளி நின்றுட்டு இருந்தா. வாயில எப்பவும் போலவே வெற்றிலைய கொதப்பிக்கிட்டு வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவளை பார்க்கவே அருவருப்பா இருந்தது. பல்ல இழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. அந்த நகைகள் எல்லாமே அவளுக்கு எத்தனையோ பொண்ணுங்களோட வழியிலிருந்து கிடைச்சது இல்லையா அப்படின்னு வேதனையோட நினைச்சா. அவளுக்கு பக்கத்துல ஒரு ஆண். அதை விட பார்க்க அருவருப்பா இருந்துச்சு. பேரு நடராஜன். சே, அவன் பார்த்த பார்வை. அவ கொஞ்சம் தொலைவுல இருந்தாலுமே அவளுடைய உடம்ப அவன் பார்வை கூறு போட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்தவளுக்கு உடம்பெல்லாம் கூசி போச்சு. தன்னோட உடம்ப புடவை முந்தானியால இழுத்து போத்திக்கிட்டு நின்னா அபிநயா. அவங்க 2 பேரும் இவளை அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்களாம். இவர்கிட்ட போனா தன்னோட நிலைமை என்ன ஆகும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகராம குழந்தைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அங்கேயே சில மாதிரி நின்னா அபிநயா. இவர்கள் இருவரில் யாராவது ஒருத்தர்கிட்ட இப்போ அவ போய்தான் ஆகணும்.
இவங்களை விட்டு விலகி போனா 2 பேருமே இவளை கடிச்சு கொதறிடுவாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. ஆதித்யவர்மன் எதுவுமே பேசாம அவளை வெச்சக்கண்ணை வாங்காம பார்த்து முறைச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தான். அவன் பார்த்த பார்வை இங்க நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்றதுன்னு குழப்பமா பயத்தோட நின்றுட்டு இருந்தவளை அந்த அமுதவள்ளி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டா. அபிநயா, எப்படிடா இருக்கே? நீ இல்லாம இந்த 2 வருஷமும் அங்க தொழிலே நடக்கல தெரியுமா? எல்லாரும் உன்னைத்தான் கேக்குறாங்க. இப்பதான் நீ வந்துட்டியே, உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். சி, இதெல்லாம் என்ன புடவை? சீச்சி, வீட்டுக்கு வா, உனக்கு பட்டுப்புடவையா அள்ளி தரேன் அப்படின்னு சொன்னவ, ஆமா என்ன குழந்தை உனக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னபடி அந்த குழந்தையோட போர்வையை நகர்த்தி பார்த்தா அது ஆண் குழந்தையா இருக்கவும் அப்படின்னு பெருமூச்சு விட்ட அமுதவள்ளி, நான் கூட பொட்ட பிள்ளையோன்னு நினைச்சேன் அப்படின்னு கேவலமா பேசினான். பெண் குழந்தையா இருந்திருந்தா இந்நேரம் உன்ன மாதிரியே அது அழகா இருந்திருக்கும் இல்ல? எனக்கும் எதிர்காலத்துல தொழில் நடத்த சிரமமே இருந்திருக்காது அப்படின்னா. அதை கேட்ட அபிநயா பதறி அடிச்சுப்படி தன்னோட குழந்தைய வேகமா இழுத்து அணைச்சுக்கிட்டா. அதை கண்ட அமுதவள்ளி, செச்ச, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், எனக்கு பையன்லாம் செட் ஆகாது அப்படின்னு பல்ல இழிச்சுக்கிட்டு சொன்னான். அவளுடைய பல்லையும் அவளுடைய செயலையும் கண்டவளுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது. பக்கத்துல இருந்த நடராஜன், அட என்ன அமுதவள்ளி, நீ இப்படியே வெயில்ல எவ்வளவு நேரம் இந்த புள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருப்ப? வா வா, கார்ல தான் ஏசி ஓடுதே, கார்ல உட்காந்து நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். வீட்டுல ஃபுல்லா ஏசி தானே, அபிநய்க்காக போட்டிருக்கோம்ல, வா வா அப்படின்னு சொல்லி அவளுடைய கையை பிடிச்சு இழுத்தான் நடராஜன். அந்த கையை உதறி தள்ளி நின்னா அபிநயா. அவ அப்படி விலகி நிற்கவும் கடுப்பான அமுதவள்ளி, ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வந்ததுல உனக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அடி, விலகி நிக்கிற, ஒரு அறை விட்டனா பல்லெல்லாம் எகிரிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அவளுடைய குழந்தைய பிடிச்சு இழுத்தா. அதை பார்த்த அபிநயா குழந்தைய விடாம இறுக்கமா பத்திக்கிட்டு வேகமா அங்கிருந்து நகர்ந்தபடி ஆதித்யவர்மன் கிட்ட ஓடி போய் நின்னா. அதை பார்த்த அமுதவள்ளிக்கு கோபம் தலைக்கேறிச்சு. இவ்வளவு நேரமும் ஆதித்யவர்மன் அபிநயா கிட்ட அவங்க செஞ்ச கூத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நின்றுட்டு இருந்தான். அவளே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு அமைதியா இருந்தான். அவனுக்கு நல்லா தெரியும் அபிநயா தான் கிட்ட தான் வந்தாகணும்னு. அவன் நினைச்சது இப்போ நடந்துருச்சு அப்படின்னு ஒரு சின்ன புன்னகையோட அவன் உதட்டுல வந்து அந்த புன்னகை உடனே மறைஞ்சும் போச்சு. 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஆதித்யவர்மன் கிட்ட ஓடி வந்தாங்க. ஏய் அபிநயா, ஏண்டி மறுபடியும் இவன் கூடயா போற? மறுபடியும் உனக்கு இதே நிலைமை தான் பார்த்துக்கோ. எங்க கூட இருந்தப்போ நீ எவ்வளவு ஆடம்பரமா வசதியா இருந்த, இதோ இவன் கூட போய் இங்க பாரு இப்ப எப்படி பிச்சைக்காரி மாதிரி ஜெயில வந்து நிக்கிறேன்னு. நான் சொல்றத கேளு, இவன் கூட போகாத, எங்க கூட வா அப்படின்னா அமுதவள்ளி. அதை கேட்ட ஆதித்யவர்மன் எதுவுமே பேசாம தன்னுடைய கார் முன்கதவை திறந்து விட்டான். அதுல அமைதியா ஏறி அவ உட்காரவும் அதை மூடிட்டு அமுதவள்ளியிட்ட திரும்பினான் ஆதித்யவர்மன். அவனுடைய பார்வையை கண்ட அமுதவள்ளியும் நடராஜனும் கொஞ்சம் பின்வாங்கினாங்க. அவங்க கிட்ட பேசுறதே அவனுக்கு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட 2 கைகளையும் அவங்க முன்னாடி நீட்டி தூசு தட்டுறது மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு மறுபக்கம் போய் காரை எடுத்தான் ஆதித்யவர்மன். அபிநயா கார்ல ஏறி உட்கார்ந்தவ தன்னோட குழந்தைய இறுக்கமா பிடிச்சிட்டு கண்களை மூடி உட்கார்ந்தா. மறுபக்கம் போய் வண்டியை எடுத்த ஆதித்யவர்மன் காரை வேகமா ஓட்டிட்டு போனான். அவன் எங்க போறான்னு அவளுக்கு ஒன்னும் தெரியாது. எங்க வேணாலும் போகட்டும், அந்த அமுதவள்ளி கிட்ட மாட்டிக்கிட்டு தினம் தினம் எத்தனையோ ஆண்கள் கிட்ட சித்திரவதை அனுபவிக்கிறத விட இவன் ஒருத்தங்கிட்ட அனுபவிக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைச்சு அமைதியா இருந்தா. குழந்தைய வெள்ளை போர்வையால நல்லா இழுத்து மூடியிருந்தா அபிநயா. அவளுடைய குழந்தையும் அவளையும் ஓர பார்வை பார்த்துக்கிட்டே வண்டியை வேகமா ஓட்டிட்டு போனான் ஆதித்யவர்மன். அவளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஆத்திரமும் கோபமும் பல மடங்கு ஏறிக்கிட்டே போச்சு. சிறைசாலைக்கு போயிட்டு வந்தோம், அவளுடைய அழகு இன்னும் குறையாம அப்படியே பல பலன்னு இருந்தது. அதை பார்க்க பார்க்க அவனுக்கு இத்தனை அழக வச்சுக்கிட்டு தான் தன்னோட குடும்பத்தையே நாரடிச்சு விட்டா நாச்சசி அப்படின்னு மனசுல வெறுப்பும் வேதனையுமா நினைச்சான். அவகிட்ட ரொம்ப நேரம் கழிச்சு நல்லா திரும்பினபடி அவளை பார்த்து, ஆமா இந்த குழந்தைக்கு அப்பன் யாரடி அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியில அதிர்ந்து போனா அபிநயா.
குழந்தைய நல்லா போர்த்தி இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டா. என்னமோ குழந்தையோட உடலை அவன் பார்க்கவே கூடாது அப்படின்னு தோணுச்சு அவளுக்கு. அந்த மச்சத்தை பார்க்காம இருந்தா போதும். பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? அவன் நினைப்புக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு நினைச்சவ ஒன்றும் பேசாம இருந்தா. என்னடி, நான் கேட்கறது உனக்கு புரியல? இந்த குழந்தைக்கு அப்பன் யாரடி அப்படின்னு மறுபடியும் அதே கேள்வியை கேட்டான். அப்பவுமே அவ பதில் சொல்லாம வரவும், அது சரி, குழந்தைக்கு ஒருத்தன் அப்பனா இருந்தா தானே உன்னால சொல்ல முடியும். பல பேர் இருந்தா? பாவம், நீயும் தான் யாருன்னு சொல்லுவ? பாவம் தான் உன் நிலைமையும் அப்படின்னு நக்கலா விஷத்தை கக்கினான். அவன் கட்டின தாலி சிறைச்சாலைக்கு செல்றதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தாங்க. வெளியில வரும்போது அவ கையில பணத்து கூட அதையும் சேர்ந்தே கொடுத்தாங்க. அவளுடைய உள்ளங்கையில தாலியோட முனை நெருடிச்சு. ஆனா அத மறுபடியும் கழுத்துல அணியறதுக்கு அவளுக்கு மனசே வரல. அது அப்படியே கிடக்கட்டும். இப்போ இத கழுத்துல போட்டு என்ன பண்றது? எப்படியும் இவன் கேவலமா தான் பேசுவான். அதை தாங்கிட்டு தான் ஆகணும். இனி தாலியும் போட்டுக்கிட்டா இவன் பேசுற அர்த்தமில்லாத வார்த்தைகளுக்கு நாம தான் மனசெல்லாம் நொந்து போகணும் அப்படின்னு நினைச்சவ மௌனமாவே அமைதியோட வந்தா. அந்த அமைதி கூட ஆதித்யவர்மனுக்கு எரிச்சல பல மடங்கு ஈட்டி தந்தது. பாவி, என்னோட குடும்பத்தையே இப்படி நாசம் பண்ணிட்டியே. உனக்கெல்லாம் கையில ஒரு குழந்தை வேற கேடு. பாவம் இந்த குழந்தை உன்கிட்ட என்ன பாடுபட போகுதோ. ஆமா, இது ஆம்பளை குழந்தையா இல்ல பெண் குழந்தையா அப்படின்னு கேட்டவன் தன்னோட கார் ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்தபடி குழந்தையோட போர்வையை விளக்க போனான். அதை பார்த்தவ அவனுடைய கைய பதறி அடிச்சபடி வேகமா தட்டி விட்டா. பையன் அப்படின்னு அவசரமா சொல்லி முடிச்சா. அவனுடைய கைய தட்டி விட்டதை உணர்ந்த ஆதித்தவர்மனுக்கு கோபம் தலைக்கு ஏறிச்சு. காரை அப்படியே ஓரமா நிறுத்தினவன் அவளை திரும்பி பார்த்தான். அவ எதிர்பார்க்காத அந்த நேரத்துல அவளை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சான். அந்த அதிர்ச்சியில விழிச்சவ கிட்ட, என்னடி, என் கைய தட்டி விடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? நான் என்ன பண்ணாலும் பேசாம இருக்கணும். என் கைய தொடுறது தட்டி விடுறது இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்கவே கூடாது. நானாதான் உன்னை தொடுவேன், நானாதான் உன்னை எல்லாம் பண்ணுவேன். நீ ஏதாவது என்கிட்ட வந்தாலும் அல்லது என்னை எதிர்த்து பேசினாலும் இல்ல என்னை இந்த மாதிரி தட்டி விட்டாலும் உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னவன் மறுபடியும் வேகமா காரை எடுத்து ஓட்டினான். கொஞ்ச நேரம் மௌனமா காரை ஓட்டி தன்னை அமைதிப்படுத்திக்கிட்ட ஆதித்யவர்மனுக்கு திடீர்னு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அது ராட்சசின் சிரிப்பு போல இருந்தது அபிநயாவுக்கு. அந்த சிரிப்போட பொருள் கொஞ்சம் கூட உணராம அவனை பயத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தா அவ. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க கூட அவளுக்கு தைரியம் வரல. அதுக்கும் அடிச்சா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தா. அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்த ஆதித்யவர்மன், நான் ஏன் சிரிச்சேன்னு உனக்கு தெரியுமா? நல்ல வேலை, கடவுள் உனக்கு பையனை கொடுத்திருக்காரு. இதுவே பொண்ணா இருந்திருந்தா இதையும் வச்சு காசு பார்த்திருப்ப இல்லடி? இல்ல நிறைய குடும்பங்களை உன் பொண்ணு பலி வாங்கியிருக்கும். நல்ல வேலை, குழந்தை பையனா போச்சு அப்படின்னு சொன்னவன் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த சிரிப்பு அவளுக்கு தன் உடல் முழுவதும் ஆசிட் ஊத்துனது மாதிரி எரிஞ்சது. தன்னோட குழந்தைய மார்போடு ஆசையா அணைச்சுக்கிட்டவளோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. அதை அவன் அறியாமல் தட்டி விட்டான். இனி என்ன ஆனாலும் இவன் முன்னாடி அழவே கூடாது. தான் தோற்றுவிட்டதாக இவன் நினைக்கவே கூடாது. இவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், செஞ்சுக்கிட்டும். தன்னோட வாழ்க்கை இனி இவன் கூட மட்டும்தான். என்ன நடந்தாலும் இவனை விட்டு நாம வெளியில போகவே கூடாது. இவன் தான் நம்மளுடைய கற்புக்கு பாதுகாப்பு வலயம். அமுதவல்லி கிட்டையும் நடராஜன் கிட்டையும் இவன் பக்கம் கூட வரமாட்டாங்க. அவங்க கிட்ட சிக்கி நாசம் போறதுக்கு இவன் ஒருவன் கிட்ட கேவலமான வார்த்தைகளை வாங்கிட்டு அவன் அடிக்கிற சில அடிகளை தாங்கிட்டு இருந்தாலே போதும். இவன் தன்னை நல்லாவே பாதுகாப்பா வச்சுப்பான். குழந்தையும் இவன் நிழல்ல ரொம்ப பாதுகாப்பா வளரும். இவன் என்னதான் கோபக்காரன் முரட்டுக்காரனாக இருந்தாலும் தன்னோட கடமையிலிருந்து இவன் மீறவே மாட்டாங்கிறது அபிநயாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன ஆனாலும் இவனை விட்டு விலகவே கூடாதுன்னு அதே முடிவோட அமைதியா வந்தா அபிநயா. ஆதித்யவர்மன் பெரிய ஜமீன்தார் குடும்பம். அவங்களுடைய தொழில் இன்னதுன்னு ஒரு வரையறைக்குள்ள நிறுத்தவே முடியாது. எல்லா தொழிலையும் கால் பதிச்ச குடும்பம் அது. இந்த காலத்திலையும்
அரண்மனை மாதிரி பெரிய வீட்டுல பெரிய குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிற பாரம்பரிய குடும்பம் ஆதித்யவர்மனுடையது. சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கிராமத்தையே சொந்தமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்களுக்கு மனைவின்னு ஒண்ணு வீட்டுல ஒண்ணு இருந்தாலும் வெப்பாட்டியை வச்சுக்கொள்ளும் ஆண் வர்க்கம் இவங்களுடையது. வெப்பாட்டி இல்லைன்னா அந்த ஆணை மதிக்க கூட மாட்டாங்க அந்த குடும்பத்தினர். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற குடும்பம் இவங்களுடையது. ஆனா ஆதித்யவர்மன் இதுல கொஞ்சம் விதிவிலக்குன்னே சொல்லலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு எந்த பொண்ணையும் ஏறெடுத்தே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவன். ஆனா தான் திருமணம் செஞ்சுக்கிட்டா வேற பொண்களை பார்க்கவே கூடாது, முடியாது அப்படிங்கறதுக்காகவே பல வருஷம் கல்யாணமே பண்ணிக்காம பல பெண்களோட உறவில் இருந்தவன். என்னதான் பொண்ணுங்க விஷயத்துல மோசமான நிலையில இருந்தாலும் தொழில்னு வந்துட்டா இவன் புலிதான். எதிரிகளை வீழ்த்துறதுல இவனை மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இந்தியா முழுவதும் வர்மா குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அது அந்த அளவுக்கு புகழ் பெற்றதுன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பெயரை நிலைநாட்டினவன். அவ்வளவு புத்திசாலி, நரித்தந்திரம், மூளை படைச்சவன். எதிரிகளை எங்கிருந்து அடிச்சா அவன் விழுவான்ங்கிறது குறிப்பாத்து அடிக்கிற வேட்டக்காரன் ஆதித்யவர்மன். அவன் தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பம் ஒரு சில தொழில்கள்ல மட்டும்தான் ஈடுபட்டிருந்தது. ஆனா இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பல தொழில்கள்ல கையில எடுத்தான். அவன் ஒரு தொழில ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த தொழில யார் முன்னிலையில இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அவங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து அதுல அடிச்சு அவங்கள வீழ்த்தி அவனுக்கு மேல இவன் வர்றவன் ஆதித்யவர்மன். தன் தொழில எந்த அளவுக்கு கடுமையா முயற்சி செஞ்சு மேல வந்தானோ அதை பார்த்து மயங்கி எத்தனையோ பொண்கள் இவன் காலடியில வந்து விழுவாங்க. இவனுடைய புத்தி கூர்மையில மட்டும் இல்ல, தன் உடலையும் ரொம்ப சிறப்பா வச்சிருக்கொள்வதில் இவன் வல்லவன். எந்த பொண்ணும் இவன் கிட்ட ஒரு முறை வந்துட்டா இவனை விடவே மாட்டாங்க. ஆனா ஆதித்யவர்மனுக்கோ ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு வந்துட்டா அந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் போக மாட்டான். அப்படிப்பட்டவன் இதோ இந்த பக்கத்துல இருக்கிற இந்த அபிநயா கிட்ட மட்டும் ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்கான். இவளை எத்தனையோ முறை அனுபவிச்சுக்கிட்டான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் இவ புதிதாவே தெரிவா. அதுதான் இவளுடைய சிறப்பு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இவளுடைய அழகு குறையாம இருந்ததை கண்டு ரொம்ப ஆச்சரியம் கொண்டான் ஆதித்யவர்மன். எத்தனையோ தொழில்கள்ல எத்தனையோ முதலாளிகளை வாயில போட்டு ஏப்பம் விட்டவன் ஆதித்யவர்மன். ஆனா இதோ இந்த பொண்ணு கிட்ட மட்டும் எத்தனை கோவத்தை காட்டினாலும் மனசளவுல அவளுக்கு அடிமையாவே இருக்கான். அது ஏன்னு இப்ப வரைக்கும் அவனுக்கு புரியல. இதுக்கும் இவளாலதான் தன்னோட குடும்பத்தின் நிலையே ரொம்பவும் கேலிக்கு உண்டானது. அது அவனுக்கு ஆத்திரத்தை வரவழைக்கும் விஷயமா இருந்தாலும் அதுக்காக அவளை பழிவாங்கணும்னு துடிச்சாலும் இவளை சித்திரவதை பண்றன்னு அப்படிங்கறதுக்காகவே இப்ப கூட்டிட்டு போறான் அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் அவகிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு அவனுக்கு இருக்கதான் செஞ்சது. இப்படி தன்னை பத்தியே யோசிச்சுட்டு வந்த ஆதித்யவர்மனுக்கு திடீர்னு அபிநயாவோட குழந்தை அழற சத்தம் கேட்கவும் அவகிட்ட திரும்பி பார்த்தான். அவ குழந்தைய சமாதானப்படுத்துற விதமா தட்டிட்டு இருந்தா. குழந்தைக்கு பசிச்சிருக்கும், அதான் அழுது அப்படின்னு அவனுக்கு புரியாம இல்ல. ஆனாலும் இவ என்னதான் பண்றா, என்ன செய்ய போறா அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆவல் இருந்தது. குறுகுறுன்னு அவளுடைய தவிப்ப ஓர பார்வையில பாத்துக்கிட்டே வந்தான் ஆதித்யவர்மன். அதை உணர்ந்த அபிநயா குழந்தைக்கு கண்டிப்பா பால் கொடுத்தே ஆகணும், இப்போ என்ன பண்றதுன்னு தவிச்சு போனா. வேற வழியே இல்லாம காரை கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நான் பின் சீட்ல போய் உட்கார்ந்துக்கிறேன், குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு, பால் கொடுக்கணும் அப்படின்னா. வெகு நேரமா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாதவ இவ்வளவு நீளமா பேசினதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சான் ஆதித்யவர்மன். ஆனாலும் அவ கேட்ட அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற அவனுக்கு மனசே வரல. ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டே வண்டியை நிறுத்தாம ஓட்டிட்டு போனான். கொஞ்ச நேரம் அதை கவனிச்சவ குழந்தை ரொம்ப வீறிட்டு அழவும் அதை தாங்கவே முடியாம ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களேன் அப்படின்னு கெஞ்சினான். அவ கெஞ்சறத பார்த்ததும் அவனுக்கு வக்ர புத்தி அதிகமாச்சு. வண்டியை நிறுத்தாம இன்னும் வேகமா ஓட்டினான். அதை கண்டவளுக்கு அழுகே வந்தது. குழந்தையோட சத்தம் அதிகமாயிட்டே போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைக்கு அழும் தெம்பு கூட இல்லாம போறத பார்த்தவளுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க அவளால முடியல. உடனே சேலையை விலக்கி குழந்தைக்கு அங்கேயே அப்பவே பால் கொடுக்க ஆரம்பிச்சா. அதை பார்த்த ஆதித்யவர்மன் காரை வேகமா ஓட்டுறத
தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மெதுவா ஓட்ட ஆரம்பிச்சான். அதை கவனிச்ச அபிநயாவுக்கு இவெல்லாம் என்ன மனுஷனும் ராட்சசன் அப்படின்னு எண்ணம் தான் வந்தது. குழந்தைய மெதுவா தட்டி கொடுத்தபடி புடவை முந்தானிய இழுத்து போத்திக்கிட்டா. குழந்தை பால் குடிக்கிற சத்தம் ஆதித்யவர்மனுக்கு நல்லாவே கேட்டுச்சு. அதை ரொம்ப ரசிச்சான் அவன். ஆனா அபிநயாவுக்கு அவன் ரசிச்சது கண்டு எரிச்சல் வந்தது. அவன்கிட்ட பார்வையை திருப்பாம வெளிப்பக்கம் பார்த்துக்கிட்டு வந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏண்டி, என்னமோ நான் பார்க்காதத உன் குழந்தை புதுசா பார்க்க போற மாதிரி வண்டியை நிறுத்த சொல்ற? இது என்னோட வண்டி, நீ என்னுடையவ. எனக்கான உரிமை உன்கிட்ட எப்பவும் எனக்கு இருக்கணும். நான் என்ன நினைக்கிறனோ அதான் உன்கிட்ட நடக்கணும். நீ கேட்கறது, நீ நினைக்கிறது என்கிட்ட நடக்கவே நடக்காது. அதை இப்போ உன்னோட மனசுல நிறுத்திக்கோ. குழந்தை அழுதா பால் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதுவும் என் கண்ணு முன்னாடிதான் நடக்கணும். என் கண்ணுல இருந்து மறைஞ்சு நீ எதுவுமே பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. புரிஞ்சுதா? அப்படின்னு கடுமையான குரல்ல பேசினான். அதை கேட்டவ மௌனமா தலை குனிஞ்சா. கண்கள்ல வரும் நீரை உள்ள இழுத்துக்கிட்டபடி அமைதியா வந்தா அபிநயா.